Hello viewers, welcome back. It's Career Guidance by GK. ஸோ டிஎன்ஏ சம்மந்தமான மட்டும் ஒரு புதிய வீடியோ. இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங், அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டிஎன்ஏல அப்ளை பண்ணாதவங்க அல்லது ப்ளஸ் டூ எக்ஸாம் ஃபெயில் ஆகி அல்லது ப்ளஸ் ஒன் எக்ஸாம் ஃபெயில் ஆகி இப்போது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது துணை பொறியியல் சேர்க்கை போங்க தேர்வு ப்ளஸ் டூ தேர்வு 2024 தேர்வு எழுதி பாஸ் பண்ணாதவங்க துணை தேர்வு எழுதி பாஸ் பண்ண மாணவர்களுக்காகவே இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்குது. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஏற்கனவே ரெகுலர் ஜென்ரல் கவுன்சிலிங் ப்ராசஸ் சிலர் தவறுதலாக அப்ளை பண்ணாமல் இருக்கலாம், லாஸ்ட் டேட் பாராக இருக்கலாம், அல்லது உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்கலாம். ஏதோ சில காரணங்கள், நீங்கள் தவறான இன்ஃபர்மேஷன், அதாவது இன்ஃபர்மேஷன் ராங்காக ஃபிட் பண்ணதுனால உங்களுக்கு உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் ஜென்ரல் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களாக இருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம், அதில் அப்ளை பண்ண தவறினவங்களாக இருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண மாணவர்கள் யாராக இருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ரிலேட்டடான ப்ராசஸ் சம்மந்தமான ஒரு டீட்டெயில் வீடியோவோட இந்த வீடியோ உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரை பாருங்கள். ஸோ வழக்கமாக சொல்கிற விஷயந்தான், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ வீடியோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அவங்களையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணதாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு TNEonline.org இந்த வெப்சைட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க் இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜில் போய் லேண்ட் ஆவீங்க. TNEonline.org அப்படிங்கிற வெப் ப்ரௌசரில் போய் நீங்கள் டைப் பண்ணி இந்த வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ் வரும். இந்த ஹோம் பேஜில் நீங்கள் அப்படியே கீழே ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் சப்ளிமெண்ட்ரி ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? அதே ஹோம் பேஜ் தான். கிளிக் பண்ணிங்கன்னா இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 வெப்பேஜ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் இன்னும் ஜென்ரல் கவுன்சிலிங் ப்ராசஸ் முடியல. ஜென்ரல் கவுன்சிலிங் ப்ராசஸில் தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு. அதே மாதிரி அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு. இப்போ அவங்களுக்கு அந்த ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் முடியறதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது. கிட்டத்தட்ட 4ஆம் தேதி அவங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. 4ஆம் தேதி காலையில் அவங்களுடைய ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ அது வரைக்குமே உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு. அதனால ஒரே நேரத்தில் இப்போ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் இப்போ கால்ஃபார் பண்ணியிருக்கனால இதுக்கு தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல கிளிக் ஹியர் ஃபார் சப்ளிமெண்ட்ரி ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, ஜென்ரல் அகாடமிக் ஷீட்டு, இந்த மாதிரி ஷீட் மேட்ரிக்ஸ் என்னென்னமோ கொடுத்துட்டு பாருங்க. இது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வெப்பேஜ்லேருந்து வேறு வெப்பேஜுக்கு போகும். ஓகேவா? அந்த வெப்பேஜ் டோட்டலாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு வெப்பேஜாக இருக்கும். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னு தனியாக ஒரு வெப்பேஜ் இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிருக்காதீங்க. டிஎன்இஏ ஆன்லைன் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு லேண்ட் ஆக போகிறீங்க. பட் இங்கேருந்து நீங்கள் கிளிக் ஹியர் ஃபார் சப்ளிமெண்ட்ரி ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வேறு ஒரு வெப்பேஜுக்கு போவீங்க. அது ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன சொன்னால் அந்த வெப்பேஜ் டைப் பண்ணி தான் நீங்கள் உள்ளார வரணும். ஓகேவா? ஸோ எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது பார்க்கலாங்களா? இந்த ப்ளூ கலர் இந்த ஐக்கானை நீங்கள் அல்லது பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் வேறு ஹோம் பேஜ் போயிடும். இந்த ஹோம் பேஜ் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ SUPPL.TNEonline.org சப்ளிமெண்ட்ரி TNEonline.org எந்த வேறு ஒன்றும் இல்லை. இந்த லிங்க்குக்கு போயிடும். ஓகேங்களா? இந்த வெப்பேஜ் இது செப்பரேட் பேஜ். இங்கே போயிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் தேவையில்லாமல் இருக்கா. நேராக கிளிக் ஹியர் ஃபார் சப்ளிமெண்ட்ரி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் டைரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த லிங்க் கொடுத்துருக்கும். ஓகேவா? நீங்கள் ஃபியூச்சரில் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் போகிற மாணவர்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச பிறகு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன் இல்லை உங்களுடைய அப்ளிகேஷன் அப்லோடு, உங்களுடைய டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணுறதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் SUPPL.TNEonline.org இந்த வெப்சைட் கூட தான் போய் பண்ணணும். டிஎன்இ ஆன்லைனுக்குள்ளே போய் பண்ணக்கூடாது, மறந்துடாதீங்க. அங்கே போயிட்டு கார்டும் தேடாதீங்க. ஓகேங்களா? சப்ளிமெண்ட்ரிக்கு செப்பரேட் வெப்பேஜ் வச்சுருக்கிறாங்க. இது தனி ப்ராசஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸும் உங்களுடைய அப்ளிகேஷன் அப்லோடிங் ப்ராசஸும் பேரலாக நடக்குது. அதாவது தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான அலாட்மெண்ட் ப்ராசஸும் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸும் பேரலாக நடக்கிறதுனால 2 வெப் போர்ட்டல் இப்போ ஓப்பனாக இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இனிமேல் நீங்கள் இது மூலமாக தான் போகணும். ஃபஸ்ட் டைம் மேபி டிஎன்இ ஆன்லைன் மூலமாக போகலாம். உங்களுக்கு முன்னாடியே இந்த தெரியுன்னா நீங்கள் டைரெக்டாக SUPPL.TNEonline.org கொடுத்துட்டு நீங்கள் வரலாம். அந்த அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. இது ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களுக்காக தான். உங்களுக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுங்கன்னா அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் இப்போயே கூட இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் நேரடியாக SUPPL.TNEonline.org போட்டு நேரடியாக இந்த பேஜிலே நீங்கள் போய் லேண்ட் ஆகலாம். நீங்கள் அந்த பேஜுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? தெரியாமல் அந்த பேஜ் போயிட்டீங்கன்னா அங்கே நீங்கள் வரது எப்படின்னா நம்ம இதை சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ கிளிக் ஹியர் ஃபார் சப்ளிமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும். இது ரொம்ப சிம்பிள்.
இது எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஓகேவா? இந்த வீடியோட எண்டில் லாஸ்ட் பேஜில் உங்களுக்கு அதுக்கு உண்டான லிங்க்கும் கொடுக்குறோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் சம்மந்தமான வீடியோ இருக்குது. நிதானமாக பாருங்கள். அந்த வீடியோ பார்த்து முடிச்சு முதல்ல உங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு நிதானமாக சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் சம்மந்தமான இருக்கிற மற்ற வீடியோஸும் பாருங்கள். ஓகே. ஸோ அந்த வீடியோ முழுமையாக பார்த்து பயனடைந்து உங்களுடைய சப்ளிமெண்ட்ரி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நீங்கள் நல்லபடியாக முடிக்கணும்னு நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். ஸோ மீண்டும் ஒரு புதிய வீடியோடு மீண்டும் உங்களை விரைவில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது இட்ஸ் கரியர் கைடன்ஸ் பை ஜிகே. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். குட் லக்.